அனைவருக்கும் வணக்கம். நான் முகமது சுரோஸ். இன்னைக்கு நான் பேச போறது எதை பத்தினா, அந்த ஒட்டகம் சிறுகதையை பத்தி. அதை முத்துலிங்கம் எழுதியிருக்காரு, இலங்கை எழுத்தாளர். அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயமா இருந்தாலுமே தமாஷா சொல்லிடுவாரு. அதுல எந்த இடத்துலயுமே அவருக்கு கண்ணீரே வராது. ஆனா அதுக்குள்ள அவ்வளோ மேட்டர் இருக்கும். இந்த ஒட்டக கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இந்த பெண்கள் படுற கஷ்டங்கள், அவங்க என்னென்ன துன்பத்துக்கு ஆளாகிறாங்க ஒரு குடும்ப அமைப்பு முறையில இருந்துட்டு அப்படின்னு சொல்றது. எல்லா நாடுகள்லயுமே இந்த பெண்களுக்கு அவங்க ஒரு மூன்றாம் தரமா தான் நடத்தப்படுறாங்கிறத இந்த கதையிலையும் சொல்லப்பட்டிருக்கும். ஒட்டகம்ங்கிற கதை. இந்த கதை நடக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சோமாலியா. சோமாலியால இந்த கதையோட கதாநாயகி மைமூன். இந்த மைமூன் ஒரு டீனேஜ் பொண்ணு. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு. காலையில தண்ணி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் நடந்து போகணும். வர்றதுக்கு 8 மைல், மொத்தம் 16 மைல். காலங்காத்தால வேலை ஐநாவோட தொல்லை தான் பெரிய தொல்லையா இருக்கும். அது கத்துற கத்துலயே அந்த பொண்ணுக்கு எரிச்சல் வந்துடும். அடுத்த தொல்லை எதுன்னு பார்த்தோம்னா அவங்க அம்மா காலையில எழுப்பி விட்டு அந்த பொண்ணை தண்ணி எடுக்க சொல்றது. முதுகுல ஒரு பெரிய பேக்கை போட்டுக்கிட்டு நார்கயிறு மாதிரி இருக்கும் அந்த பேக்கு. இதுல என்னன்னா அவங்க அப்பா அந்த ஊரோட நபுதுன்னு சொல்லுவாங்க. நபுதுன்னா ஊர் தலைவர், குடி தலைவர்னு அர்த்தம். நூறு அவர் பேரு. அவர்கிட்ட ஒட்டகம் இருக்கு, மாடு இருக்கு, ஆடு இருக்கு, ஏன் கழுதை கூட இருக்கு. கழுதையை வச்சு கூட தண்ணி எடுக்கலாம். ஆனா அதை மட்டும் அவர் மறந்துடுவாரு. அவர் பொண்ணுதான் அனுப்பி அனுப்பி விடுவாங்க. இந்த பொண்ணு அப்படியே தண்ணி எடுக்க போய்கிட்டே இருக்கும். இந்த பொண்ணோட பேர் மைமூன். மைமூன்னா வசப்படுத்துறவள் அப்படின்னு அர்த்தம். அவ தான் எதிர்காலத்தை வசப்படுத்துறதுக்காக நடந்து நடந்து போயிட்டு இருப்பா. எதையோ சிந்திச்சுட்டு போயிட்டு இருப்பா. கூட தோழிமார்கள்லாம் ஜாயிண்ட் ஆவாங்க. ஆமினான்னு ஒரு பொண்ணு ஜாயிண்ட் ஆகும். இப்படி பல பேர்கள். அப்ப பல பேர்கள் என்ன பேசுவாங்க, அந்த இந்த வயசு பசங்க இதை பத்தாலும் பேசுவாங்க. அப்போ அலிசாலான்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் அந்த பக்கம் ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு வருவான். அவனுக்கு மைமூன் மேல ஒரு கண்ணு, மைமூனுக்கு ஒரு கண்ணு. 2 பேருக்கும் ஒரு லவங்கி இருக்கும். ஆனா 20 ஒட்டகம் கொடுத்தாதான், மகரா கொடுத்தாதான் கல்யாணம் பண்ண முடியும். இவன் ஒண்ணு கல்யாணம் பண்றதுக்குள்ள உனக்கு 40 வயசாயிரும், இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு மைமூனை பார்த்து ஆமினா சொல்ல, மைமூன் ஆமினா கதையில ஒரு விஷயத்த சொல்லும். அதை கேட்ட அந்த ஆமினா ஆக்காயிரும். என்ன இப்படி இல்லாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இடையில இவர் இருக்காருல அந்த நூறு, நூறுக்கு கிட்டத்தட்ட 50 மைல் தூரத்துக்கு அவரோட மேய்ச்சல் வட்டம் இருக்கு. அவர் அப்படி மேய்க்க போயிட்டோம்னா அவருக்கு கிட்டத்தட்ட 2 பொண்டாட்டி. அது 2வது மனைவி கிட்ட போய் இருந்துருவாரு. 2 மாசம் இப்படி வருஷத்துக்கு 2 மாசம் காணாம போயிடுவாப்ல. அப்படி அப்படி இருக்கிறவங்க தான் அவங்க. அப்படியே அங்க இருந்துகிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சாட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு போதை வஸ்து. அதை அவங்க குரூப்பா இருந்துகிட்டு அடிக்கிறது, அப்படியே மயங்கி கிடக்கிறது, இதுதான் வேலை. அந்த நேரத்துல ஐநால இருந்து ஆட்கள் வந்திருக்கும் அந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு. அப்போ உங்க ஊருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊர் பெண்கள் சொல்லுவாங்க, ஆள் கிணறு வெட்டி கொடுங்க, ஏதோ பம்பு செட்டு போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களா ஆம்பளைகள்லாம், இவங்க சொல்லுவாங்க, ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடு, மீதி எல்லாம் அல்லா பாத்துக்கிடுவான், இது இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பள்ளிவாசல் தான் கட்டி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஆனா அந்த நூறுக்கு தெரியாது, இது நமக்கு எதிர்காலத்துல பாதிப்பு வரும், தம் பொண்ணை கூட இதனால பிரியவும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த இடத்துல கதையில அப்படி எழுதி வச்சிருப்பாரு. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தோன்னா, ஒரு நாள் பயணத்துல, ஒரு நாள் பயணம்னா எவ்வளவு தூரம் பயணம் தெரியாது. அது பயணத்துல, அதாவது எந்த ஊர்ல இருந்து வராங்கன்னு தெரியாது. ஆனா பயணமே ஒரு நாள் இருக்குமா. பயணத்துல சரி பயணத்துல ஒரு 50 வயசு ஆளு மைமூனை 3ஆந்தாரமா பொண்ணு கேட்டு வந்துருப்பாப்பா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சாக்கா இருக்கும். என்னதான் அப்பா இருந்தாலுமே அவங்களுக்கு சாக்கா இருக்கும். அவங்க அம்மாவுக்கு இந்த மைமூனுக்கு இந்த அலிசாலா மேல ஒரு லவ் இருக்கு. என்ன இருந்தாலும் இவன் 3ஆந்தாரமா கேட்டிருக்கான், எப்படி ஒத்துக்கிட முடியும் அப்படின்னு அவங்களும் வருத்தப்படுவாங்க. அவங்க அப்பாவும் இல்ல நீங்க பாத்துக்கங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது பொண்ணுகிட்ட கேட்பாங்க, என்னம்மா சொல்ற, இந்த மாதிரி ஒன்னு பொண்ணு கேட்கறாங்க அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தோன்னா மைமூன் சரின்னு சொல்லிடும். எல்லாரும் சாக்காயிருவாங்க, என்னடா இது 50 வயசு ஆளு 3ஆந்தாரமா மைமூன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது அப்படின்ட்டு. அந்த டைம்ல தான் ஆமினாவும் சாக்காகும். காதுல ஒண்ணு சொல்லிச்சு தெரியுமா மைமூனு. அது என்ன சொல்லிருக்குன்னா, நான் கல்யாணம் பண்ண போற ஆளு 50 வயசு ஆளு, அவருக்கு நான் 3ஆந்தாரமா தான் போவேன், அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் அந்த பொண்ணு எதுக்கு சொல்லியிருக்குன்னா, அந்த பொண்ணு தண்ணி எடுக்க போதில்ல 8 மைல் தூரம், அது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சரியான கொடுமை சொல்லலாம். தினமும் போறதுக்கு 8 மைல், வரதுக்கு 8 மைல், தண்ணிக்கு படுற கஷ்டம். இன்னொன்னு என்னன்னா,
அவங்க அம்மாவுக்கு வந்து 20 வருடத்துல 11 குழந்தை பெற்றிருக்காங்க. அவங்க ஊர்ல வந்து பெண்கள் குழந்தை பெத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஒட்டகன் எதுக்கு கதை வச்சிருக்காங்கன்னா, ஒட்டகன் பேர் வச்சிருக்காங்கன்னா, அந்த ஒட்டகம் கூட 10 குட்டி போட்டுனா அதோட இடது காலத்துல ஒரு தொலை போட்டு அதுக்கு ஓய்வு கொடுத்துருவாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு கூட ஓய்வு இருக்கு, ஆனா பெண்களுக்கு இல்ல அப்படிங்கறதுதான் அந்த கான்செப்ட். அதனால இந்த பொண்ணு இந்த வாக்கையை தேர்ந்தெடுத்தது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆளுக்கு 50 வயசு இருக்கும், முடிஞ்சா எனக்கு 2 வாட்டி எனக்கு குழந்தை கொடுப்பான், அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுவாப்ல. இன்னொன்னு என்ன, இவங்க இவர் இருக்கிற ஊர்லயே பம்பு செட்டு எல்லாமே இருக்கு, தண்ணி எடுக்கிறதுக்கு நான் அழைய வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்னு 3ஆம் தரமா போறேன், எனக்கு நல்லா ரெஸ்ட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்க போயிடுவாங்க, எல்லாமே இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காதல கூட தியாகம் பண்ணிருக்கோம். போங்கடா நீங்களும் உங்க உங்க தண்ணி உங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இதை யோசிச்சுதான் அது ஒரு முடிவே எடுத்திருக்கும். அதனால இந்த கதை நகைச்சுவையா சொல்லப்பட்டாலுமே இந்த பெண்கள் படுற வேதனை, அந்த பெண்ணு தான் அந்த படுற கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் காதல கூட தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கு. தனக்கு அஹ், இந்த குழந்தை பிறக்கிறதே ஒரு பெரிய வழியா இருக்கு, இது கூட இது பேச்சு ஒரு பேச்சு சுதந்திரம் கிடையாது. இதெல்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பா தான் இந்த பெண் பார்த்திருக்கா அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இது நகைச்சுவையா சொல்லப்பட்டிருந்தாலுமே இதுல ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால எல்லாருமே இந்த கதையை வாசிக்கணும். அனைவருக்கும் நன்றி. ஏய்